நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீபர் ரீஅரேஞ்ச்மெண்ட். நீபர் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல கீட்டோக்சிம் டொசைலேட் வந்து ஒரு ரியேஜென்ட்டா நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கீட்டோக்சிம் டொசைலேட்டை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கறது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து கீட்டோக்சிம் டொசைலேட் வந்து பேர்ல இருக்கு கீட்டோக்சைம் அப்படின்னா, கீட்டோக்சைம்னா கீட்டோனையும் ஹைட்ரோக்சைமும் சேர்ந்து கிடைக்கிறதா வந்து கீட்டோக்சைம். ஓகேயா? அப்புறம் கீட்டோக்சிம் தனியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது கூட ஆர்த்தோ டொலுயின் சல்போனிக் ஆசிட் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணும் போது நமக்கு கீட்டோக்சிம் டொசைலேட் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? இப்போ கீட்டோன் இதுதான் வந்து கீட்டோன் CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH3 இதுதான் வந்து கீட்டோன். ஹைட்ரோலாக்சில் அமைன்னா NH2OH. ஓகேயா? இப்போ இதுல வந்து இங்க இருக்க H2வும் இங்க இருக்க Oவும் வந்து சேர்ந்து H2Oவா வெளியே. ஓகேயா? அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? NOH இருக்கா? இந்த NOH வந்து இங்க வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகேயா? அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? கீட்டோக்சைம் அப்படின்னு கிடைக்குது. எப்படி வந்து இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சாக்லேட்டையும் மில்க்கும் சேர்த்தா நமக்கு எப்படி சாக்லேட் மில்கா கிடைக்குதோ அது மாதிரி கீட்டோனையும் ஹைட்ரோக்சில் அமைனையும் சேர்க்கும் போது நமக்கு கீட்டோக்சைம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர் குரூப்புக்கு பதிலா அல்கைல் அரேல் நம்ம சேர்த்துக்கலாம். அல்கைல்னா வந்து CH3 CH2 அந்த மாதிரி, அதாவது இங்க போட்டுக்கோங்க CH3 CH2 இருக்குல்ல, அது வந்து பென்சீன் ரிங் இருக்கிறதுலாம் வந்து அரேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அடுத்து கீட்டோக்சைம் கூட இந்த கீட்டோக்சைம் கூட ஆர்த்தோடொலின். இப்போ ஒரு பென்சீன் ரிங்ல அதுல வந்து CH3 இருந்துச்சு அப்படின்னா அது பேர் டொலின். ஓகேயா? அதோட ஆர்த்தோ பொசிஷன்ல வந்து ஒரு சல்பியூரிக் ஆசிட் இருக்கு. ஓகேவா? அப்போ ஆர்த்தோடொலின் சல்போனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அப்போ இதையும் நம்ம சேர்க்கும் போது நமக்கு கீட்டோக்சைம் டொசைலேட் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? இப்போ இங்க இருக்க ஹைட்ரஜன் வந்து வெளியே போகுது. ஓகேவா? இந்த ஹைட்ரஜன் எப்படி வெளியே போகுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, டெய்ரி மில்க் சாக்லேட்டை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இப்போ டெய்ரி மில்க்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் பாக்ஸ் பாக்ஸா. அது கூட இத்தனோண்டு குட்டியோண்டு சாக்லேட்டா வந்து இதோட சாக்லேட்டே வந்து குட்டியா வந்து இதோட ஆட் ஆயிருக்கு. ஓகேயா? இதுதான் வந்து கீட்டோக்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ஒரு இமேஜினேஷன். ஓகேயா? இப்போ ஆர்த்தோடொலின் சல்போனிக் ஆசிட்னா அதுவும் இதேதான், டைரி மில்க் சாக்லேட் இந்த மாதிரி குட்டி பீஸ் எதுவும் ஆட் ஆகல. ஓகேயா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்க்கிறோம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? அப்போ வந்து இடையில இந்த ஹைட்ரஜன் இருக்கனால நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஓகேவா? ஒரு கனெக்ஷன் வந்து நமக்கு கிடைக்காது. அப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும் இல்லையா? அதனாலதான் இங்க வந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றாங்க. ஓகேவா? இப்ப இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆர்த்தோடொலின் சல்போனிக் ஆசிடோட குரூப் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து இங்க வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இது வந்து இங்க வந்து ஆட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹைட்ரஜன் அதனால ரிமூவ் பண்றாங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் வந்து கீட்டோக்சைம் டொசைலேட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிடுது, இங்க இருக்கிறது வந்து இங்க அட்டாச் ஆகி இந்த CH3 இங்க வந்து அட்டாச் ஆகிக்கிறது வந்து கீட்டோக்சைம் டொசைலேட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து இந்த கீட்டோக்சைம் டொசைலேட் இருக்கு இல்லையா, அதுல வந்து இப்ப இந்த SO3H இந்த பென்சீன் ரிங் CH3ங்கிறத வந்து ஆர்த்தோ டொசைலேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த ஆர்த்தோ டொசைலேட் ஷார்ட் ஃபார்ம் தான் OTS அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்ட்ரக்சருக்கு பதிலா நம்ம வந்து OTS வந்து நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு பதிலா OTS எழுதுனா நமக்கு என்ன மாதிரி கிடைக்கும்? இங்க எழுதிருக்க பாருங்க, R'(C டபுள் பாண்ட் ONOTS. ஓகேயா? இந்த O அங்க இருக்கும், இங்க வந்து TS அப்படின்னு சொல்றாங்க. அதான் இப்படிதான் நமக்கு கிடைக்கும். ஓகேயா? அப்ப வந்து இதுதான் வந்து கீட்டோக்சைம் டொசைலேட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீபர் ரீஅரேஞ்ச்மெண்டோட ரியாக்ஷன். ஓகேயா? இப்ப நீபர் ரீஅரேஞ்ச்மெண்டோட ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்து முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, கீட்டோக்சைம் டொசைலேட் அது அப்படியே இங்க எழுதிருக்கோம். ஓகேயா? அது கூட நம்ம ஈத்தோக்சைடு ஆட் பண்றோம். இப்ப நம்ம எதனால வந்து ஈத்தோக்சைடு ஆட் பண்றோம் அப்படின்னா இப்ப வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து காலர் பட்டன் எல்லாம் போட்டு ஒரு ஷர்ட் போட்டிருக்கீங்க. அப்ப வந்து நீங்க வந்து ஸ்டைலா மாறணும் அப்படின்னா இந்த காலர் பட்டன் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஓகே? ரிமூவ் பண்ணி
ரிமூவ் பண்ணி ஸ்டைலா மாறணும் அப்படின்னு இருக்கீங்க. அப்போ வந்து அந்த காலர் பட்டனை உங்களால ரிமூவ் பண்ண முடியல. ரொம்ப டைட்டா இருக்கு. அப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டு நீங்க வந்து ரிமூவ் பண்ண சொல்றீங்க. ஓகேயா? இப்போ ஷர்ட்டுங்கிறது இந்த ஹோல் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து ஷர்ட். ஓகேயா? இப்போ ஓடிஎஸ்ங்கிறது வந்து உங்க பட்டன். அந்த பட்டன் தான் வந்து ஓடிஎஸ். ஈத்தாக்சைடு வந்து உங்க ஃப்ரெண்டு. இப்ப இந்த ஈத்தாக்சைடை ரிமூவ் பண்றதுக்காக உங்க ஃப்ரெண்டை கூப்பிடுறீங்க. அந்த ஓடிஎஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்காக உங்க ஃப்ரெண்டை கூப்பிடுறீங்க. இந்த ஓடிஎஸ் ஓட இந்த ஈத்தாக்சைடு சேர்ந்து வெளியே போயிடும். ஓகேயா? அப்போ வந்து RCHC R டபுள் பாண்ட் H2 இப்படிங்கிறது ஒரு ரியாஜ்மெண்ட் கிடைக்கும். ஓகேவா? இதை வந்து ஆல்பா அமினோ கீட்டோன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரியாஜ்மெண்ட் எப்படி நம்ம மெக்கானிசம்ஸ்ல போக போக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நீபர் ரீஅரேஞ்ச்மெண்டோட டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, the Neber rearrangement is an organic reaction in which a ketoxime is converted into an alpha amino ketone via rearrangement reaction. அதாவது கீட்டோக்சைம் வந்து ஆல்பா அமினோ கீட்டோனா வந்து நமக்கு வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி கிடைக்கிறது நீபர் ரீஅரேஞ்ச்மெண்ட்னு சொல்றாங்க. ஓகேயா? இப்ப அந்த ஆக்சைம் இருக்கு தெரியுமா, அந்த ஆக்சைமை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்த்தோ சல்போனேட்டா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து என்னன்னா கீட்டாக்சம் டொசைலேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? ஃபர்ஸ்ட் வந்து கன்வெர்ட் பண்ணக்கு அப்புறம் நம்ம கீட்டாக்சைட் போட்டு ட்ரீட் பண்ணும்போது நமக்கு ஆல்பா அமினோ கீட்டோன் வந்து கிடைக்குது. ஓகேவா? இப்ப இதோட மெக்கானிசம்ஸ் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்ப மெக்கானிசம்ஸ்ல பார்க்கும்போது இந்த கீட்டோக்சைம் டொசைலேட் வந்து இங்க எழுதியிருக்கேன். இப்ப வந்து இந்த H2O வந்து இங்க மேலேயும் கீழே H இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேயா? இப்ப இது வந்து கீட்டோக்சைம் டொசைலேட். இது கூட நம்ம ஈத்தாக்சைட் ரியாக்ட் பண்றோம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து தெரியும் கார்பனோட வேலன்சி வந்து 4 அப்படின்னு தெரியுமா? அப்ப கார்பனை சுத்தி இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு 4 வேலன்சி இருக்குமா? ஹைட்ரஜனுக்கு என்ன வேலன்சி? ஒரு வேலன்சி. ஓகேயா? இப்போ இந்த வேலன்சியும் சேர்ந்துதான் நமக்கு வந்து இந்த மாதிரி பாண்டை ஃபார்ம் பண்ணும். அதாவது இங்க இருக்க வேலன்சி சேர்ந்தா நமக்கு வந்து ஒரு பாண்டையே ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இப்போ வந்து இது இருக்குல்ல, இது வந்து ஈத்தாக்சைடோட இதாயிடுச்சு அப்படின்னா, இப்போ இங்க இருக்க ஹைட்ரஜன் மட்டும்தான் ரிமூவ் ஆகுது. அதோட எலக்ட்ரானை வந்து அங்கேயே விட்டுட்டு போகுது. ஓகேவா? இங்க இருக்குல்ல, இந்த எலக்ட்ரானை வந்து இங்கேயே விட்டுட்டு போயிட்டு இந்த ஹைட்ரஜனை மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்றோம். ஓகேயா? அப்ப இந்த ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்றோம் அப்படின்னா இங்க வந்து 2 டாட் ஆயிருமா? அதாவது இங்க கனெக்ட் ஆயிருக்கு, இங்க கனெக்ட் ஆயிருக்கு, இங்க கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப மேல இருந்த ஒரு எலக்ட்ரானும் இங்க இருக்க ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து நமக்கு வந்து இந்த 2 டாட் வருமா? ஒன்னு டாட் போடலாம், இல்ல நெகட்டிவ் சார்ஜ் போடலாம். ஓகே? இப்ப இங்க வந்து 2 லோன் பேர் வந்துடும். ஓகே? இதுதான் லோன் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த ஹைட்ரஜன் மட்டும் ரிமூவ் ஆயிருக்கு இந்த ஸ்டெப்ல. இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஓடிஎஸ் வந்து ரிமூவ் பண்றாங்க. ஓகேவா? இந்த ஓடிஎஸ் வந்து ரிமூவ் பண்றாங்க. இப்போ வந்து இந்த ஓடிஎஸ் ரிமூவ் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்னா, இப்ப இந்த ஹைட்ரஜன் வந்து நான் மேல போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த கார்பன்ல இருக்க இந்த நெகட்டிவும் இந்த நைட்ரஜன்ல இருக்க இந்த பாசிட்டிவும் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்ப இந்த சிக்கும் இந்த எண்ணுக்கும் சேர்ந்து இப்படி ஒரு பாண்ட் வருமா? அப்ப இங்க எண் வந்துருமா? இப்ப இங்க டபுள் பாண்ட் சின்னு இருக்குமா? அதான் இங்க போட்டிருக்காங்க. CN டபுள் பாண்ட் C அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேயா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, இதுதான் வந்து அசிரின். இது ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? இது வந்து அசிரின். இப்ப இதுல வந்து வாட்டர் மாலிகூல் போட்டு ட்ரீட் பண்ணும்போது இந்த H2 வந்து இந்த எண்ணோட அட்டாக் ஆயிக்கும், இந்த ஆக்சிஜன் வந்து இந்த C ஓட அட்டாக் ஆயிக்கும். அப்ப எப்படி கிடைக்கும் அப்படின்னு, இங்க இருக்க R அப்படி இங்க வந்துரும், இங்க இருக்க CH அப்படி இங்க வந்துரும். இந்த H2O ஆட் பண்ணோம் இல்லையா, இந்த ஹெட் அட்டாச் ஆயிட்டு NH2 இங்க வந்துரும். இந்த O வந்து இந்த C டபுள் பாண்ட் O இங்க வந்துட்டு இங்க R டேஷ் அப்படி கூட வந்துரும். இதான் வந்து ஆல்பா அமினோ கீட்டோன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவுதான் வந்து நீபர் ரீஅரேஞ்ச்மெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.